பகல் ஒரு பொண்ணை தொத்திட்டு ஓடுறானுங்க. பாவமே நாடே குட்டிச்சுவனா போச்சுப்பா. என்னம்மா உன் தங்கச்சி 4-5 மாடங்க துரத்திட்டு போறாங்க. என்னாச்சுமா? தங்கச்சி 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 உன்னை இந்த கதிக்கு ஆளாக்கிற பாவிகள் அத்தனை பேரையும் பழி வாங்காம நான் சாக மாட்டேன். அதுதான் என் லட்சியம். உண்மையில ஆன ஆளுவற்ற இடத்துல ஒருத்தர் கொலை பண்ணதுக்காக உன்னை கைது செய்யறேன். ஆமா ஏன்பா இங்க வந்ததுல கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க? நான் ஜெயிலுக்கு வந்ததுக்காக கவலைப்படல. என் தங்கச்சி சாவுக்கு காரணமா இருந்த அத்தனை பேரையும் கொல்லாம வந்துட்டனே, அதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ தங்கச்சி தங்கச்சின்னு சொல்ற போதெல்லாம் என் தங்கச்சி ஞாபகம் தான் எனக்கு வருது. நான் படிச்சவன், ஆனா வேலை கிடைக்கல. என் தங்கச்சியோட கல்யாண செலவுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது. அதுக்காக பந்தயம் வச்சு பல பேரை ஏமாத்தி பணம் சம்பாதிச்சேன். அதுல ஒரு நாள் ஒரு நாடகக்காரிகிட்ட மாட்டிக்கிட்டேன். அதை என் தங்கச்சியும் பார்த்துட்டா. லட்சுமி, இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள். இந்த அண்ணனோட அன்பு பரிசு இந்த வாங்கிக்க. லட்சுமி, இதெல்லாம் வாங்க உங்ககிட்ட காசு எது? நான் திருடல, ஏமாத்தி பணம் படிச்சேன். அன்னைக்கு உன்னை பெண் பார்க்க வந்தானே ஒரு மாப்பிள்ளை 10,000 கொண்டாலும் கேட்டானே, நான் எங்க போவேன்? வேலை தேடி அலைஞ்சேன். என் செருப்பு தேஞ்சுதான் மிச்சம். கடைசியா ஒரு திட்டம் போட்டேன். யாரையும் ஏமாத்தாம என் சாமர்த்தியத்தை அஸ்திவாரம் வச்சு பணம் தந்தேன். உனக்கு தெரியுமா, இதுவரைக்கும் நான் 8,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டேன். 8,000? ஆமா, இன்னும் 2,000 ரூபாய் தான் பாக்கி. அதுவும் கிடைச்சிட்டா உன் கல்யாணத்தை நான் நடத்திட்டா இப்படி யாரையும் ஏமாத்தவும் மாட்டேன், இப்படி பணம் சம்பாதிக்கவும் மாட்டேன்.
கடைசியா எனக்கு 2000 ரூபாய் தான் பணம் தேவைப்பட்டது. ஒரு சீமாட்டியோட படுக்கைக்குள் நுழைஞ்சா எனக்கு அந்த பணத்தை தரதா என் நண்பர்கள் பந்தயம் கட்டாங்க. நானும் கடைசி நாள் தானு ஒத்துக்கிட்டேன். அந்த சீமாட்டோட கார் முன்னாடி போய் விழுந்த காக்கா வழி வந்த மாதிரி நடிச்சேன். அவளும் அதை நம்பிட்டான். எனக்கு காக்கா வழி பண்ணு நீங்க எல்லாம் நம்பிட்டீங்கல்ல, அது போதும், நான் பொழைச்சுக்குவேன். தம்பி என்னப்பா சொல்ற? ஆமாக்கா, எனக்கு சினிமாவில் நடிக்கணும் ரொம்ப ஆசை. உன் மூஞ்சிக்கு நடிப்பே வராது என் ஃப்ரெண்ட்ஸா கிண்டல் பண்ணுவாங்க. அதான் ஒரு சின்ன சோதனை. படிச்ச நீங்களே ஏமாத்தீங்களே, அது போதும், நான் வரேன். பாபா. கொஞ்சம் நெல்லுப்பா. தம்பி சும்மா நம்ம விடலாம், வெக்கம் நம்ம வாப்பா. வாப்பா வா தம்பி. அம்மா அக்கா என்னக்கா? என்னமோ தெரியலப்பா, நெஞ்ச வலிக்குதுப்பா. டாக்டர் ஃபோன் பண்ணுவா. வேண்டாம்ப்பா, அடிக்கடி வர நெஞ்ச வலி. தடை விட்டா சரியா போகும். தடை விடுறியாப்பா? வீடா விபச்சாரம் படுதியா? உன்னை பத்தி பல பேர் பலவிதமா சொன்னாங்க. ஆனா நான் நம்பல. இப்ப உன்னை நேரைய பார்த்துட்டேன். கண்டுக்காம பையன் மானமுள்ள எந்த புருஷனும் உன்னோட வாழ மாட்டாண்டி. அடி கழுத. பெண்டாட்டியை கொண்டு அந்த படுபாவி பழைய எம்எல்ஏ சுமத்தான். நானும் இங்க வந்துட்டேன். ஆமா, ஒரு தங்கச்சி எங்க இருக்கு? புதுக்குடி வனம், சொந்த ஊர். அங்க உறவுக்காரன் வீட்டுல இருக்கா. அந்த ஊர் பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் வேலை பார்க்கறதா எனக்கு லெட்டர் இருக்கா. நீ உன் தங்கச்சியை பார்க்கணும், நான் என் தங்கச்சியை கொண்டவங்களை தேடணும். அதுக்கு வழி இங்கிருந்து தப்பிக்கிறது தான்.